வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லித்தலையை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது இல்லாமல் நம்மளையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இவ்வளோ டேஸ்டான மற்றும் ஹெல்த்தியான மல்லி சட்னி எப்படி இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தலை ரொம்பவே சீசன். அதை அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது லேசாக செவந்து வரணும். சிவந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல மல்லித்தலை, அதை இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா இது அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அப்படி நம்ம வதக்கணும் அப்படின்னா இந்த மல்லித்தலையில் உள்ள பச்சையம் தன்மை போயிடும். அதனால் இது சுருண்டு வர அளவுக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கணும்னா போதுமானது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வதக்கினாலே இது மாதிரி சுருண்டு வந்துடும். இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாயும் 3 காய்ஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் 2த்தில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை 2மே சேர்த்தாலும் உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயும் பொடியும் சின்ன நெல்லிக்காய் துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு புளி சேர்க்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட 2 தக்காளி சேர்த்தனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் நம்ம இந்த ரெசிபி செய்கிறோம். அதனால் நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நான் இன்றைக்கி சாதத்துக்கு செய்யலை. இன்றைக்கி இட்லி தோசைக்காக தான் நான் இந்த சட்னி செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்கன்னா ப்ராசஸ் இதோட முடிஞ்சுது. இதை நீங்கள் ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சேர்க்கறனால 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சாலும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு செய்யும்போது தேங்காய் சேர்க்காமல் செஞ்சோன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நான் இது மாதிரி செய்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செய்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னியும் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும். இதையும் நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவும் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா டேஸ்ட்டு இதோடது மாறிடும். அதனால தான் சட்னிக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேர்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் மூலமாக சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய்.